ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணங்க. காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுட்டேங்க. ட்ரெயின் வந்து 6:20க்கு தான். செய்ய வேண்டிய வேலையெல்லாம் காலையில என்னென்ன செய்யணும், என்னென்ன எடுத்து வைக்கணும், எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆயிட்டேங்க. விடிய காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் வீட்ட விட்டு கிளம்பிடலாம். ஏன்னா தாம்பரம் போய் தான் ட்ரெயின்ல போறேன். அ தேஜஸ் அந்த ட்ரெயின்ல தான் போறேன். அதனால நான் வந்து காலையிலேயே அ ஆட்டோ ஏதாவது புக் பண்ணி கிளம்பணும். அதனால சீக்கிரம் எந்திரிச்சு எல்லாம் குளிச்சு கிழிச்சிட்டு ரெடி ஆயிட்டேங்க. ஒரே சந்தோஷம். ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம் இல்லையா? சரின்ட்டு 5 மணிக்கெல்லாம் ஆட்டோ புக் பண்ணி கிளம்பிட்டேங்க. அந்த இருட்டுலயே கிளம்பிட்டேங்க. ஆமாங்க. தாம்பரம் ஸ்டேஷனுக்கு வந்து போய் ட்ரெயின் ஏற போறேன். ரயில்வே ஸ்டேஷன் போனோனே செம்ம வெளிச்சம் ஆயிடுச்சுங்க. அப்படியே ஸ்டேஷன்ல வந்து ஒரு 1 ஹவர் உட்கார்ற மாரி ஆயிடுச்சு. நான் வந்து 5:30க்கெல்லாம் போயிட்டேன். 6:22க்கோ என்னமோ தான் ட்ரெயினு. 6:30க்கு தான் ட்ரெயினு. சரின்னு உட்காந்து அப்படியே வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. எந்த இடத்துல ட்ரெயின் வரும், அது பயங்கர நீளமான ட்ரெயின் போல இருக்கு. அதனால நம்மளால ஓட முடியாது. ஏன்னா தாம்பரத்துல கொஞ்ச நாழி தானே நிக்கும். அதனால அந்த இடத்துல போய் கரெக்ட்டா நின்னு டக்குன்னு ஏறிட்டேங்க. பாருங்க சூப்பரா விண்டோ சீட்டு. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியா போயிட்டு இருந்தேங்க. பாருங்க நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு போற வழியெல்லாம். அப்படியே ம், மரமும் அதுவும் சூப்பரா மலையெல்லாம் இருக்கு பாருங்க. அப்படியே ட்ரெயின் வேற பக்கத்துல கிராஸ் ஆகுது. எல்லாத்தையும் வீடியோ எடுத்தாச்சுங்க. அப்புறம் 7 மணி 7:30க்கெல்லாம் சாப்பாடு வந்துருச்சுங்க. ஃப்ளைட்ல தான் சாப்பாடு வரும்னா, இந்த ட்ரெயின்லயும் சாப்பாடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாரி நான் ட்ரெயின்ல சாப்பிடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வடை, கேசரி, இட்லி, பொங்கல், சாம்பார், சட்னி இத்தன தண்ணி பாட்டில் வேற. இதுல வந்து காஃபிக்கு வந்து பாலு, டிகாஷன் இது இது காஃபி பொடி, சர்க்கரை, சுடுதண்ணி வந்து ஊத்துறாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் பிஸ்கட் குடுக்குறாங்க. ஏகப்பட்ட இது குடுக்குறாங்கங்க. காவேரி பாலத்துல போயிட்டுருக்கோங்க. திருச்சி அந்த வரப்போதுங்க. நாங்க திருச்சி வந்ததே தெரியலைங்க. டக்குன்னு வந்துருச்சு திருச்சி. அதாவது ட்ரெயின்ல கொஞ்சம் கூட ஒரு அலுப்பே தெரியலைங்க. ஜாலியா இருந்துச்சு இந்த ட்ரெயினு. இனிமே இந்த ட்ரெயின்ல தான் எங்க போனாலும் போணும்னு நெனச்சுட்டு இருக்கேன். அதாவது திருச்சி, மதுரை. மதுரைக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் ஆக்சுவலா. திருச்சி வந்துருச்சு பாருங்க. அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ்ல அப்படியே கொஞ்ச நாழி தான் உட்காந்துருந்தோம். டக்குன்னு பார்த்தா மதுரையும் வந்துருச்சுங்க. கொஞ்சம் கூட அலுப்பே தெரியலைங்க. சென்னை டூ மதுரை வந்து ரொம்ப ஈஸியா போயாச்சுங்க. பாருங்க, மதுரை வந்துருச்சு. ஏந்திச்சு வந்து டோர் கிட்ட நின்னுட்டேன். டாக்ஸி அனுப்புறேன்னு இருக்காங்க ஃப்ரெண்டு. கேப் அனுப்புறேன்னாங்க. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. இன்னும் அவங்க சொந்தக்காரவங்கலாம் நெறையா வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து வந்துருங்க அப்படின்னாங்க. அப்படியே நான் வந்து எல்லார் கூடயும் சேர்ந்து வந்து மண்டபத்துக்கு வந்தாச்சுங்க. வந்தோனே மத்தியானம் சாப்பாடு ரெடியா இருந்துச்சுங்க. பசி வேற. காலையில இந்த இட்லி அதெல்லாம் சரியா சாப்பிடல. பாருங்க இங்க சாதம், சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், கூட்டு, அவியல், உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், பாயசம், பாசிப்பருப்பு பாயசம் குடுத்தாங்க. அப்புறம் தயிரு, ஊறுகாய், குலோப்ஜான், அப்புறம் ஐஸ்கிரீம். இத்தனையும் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியா பேசிட்டு, சாப்பிட்டுட்டு பாருங்க சாப்பாட எடுத்து கொண்டாந்து வச்சுட்டு, ஏன்னா வீடியோ எடுக்க முடியல ஃபர்ஸ்ட்டு. அதனால சாப்பாடுலாம் எடுத்து கொண்டாந்து வச்சுட்டு, போய் அந்த சாப்பாடுலாம் வீடியோ எடுத்துட்டு வந்தேங்க. இந்த வீடியோல இவ்வளோதாங்க. அடுத்த வீடியோல இன்னைக்கு ஈவினிங் ஃபங்ஷன் அடுத்தது அடுத்தடுத்தது நடக்கிறத காட்டுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.